அனைவருக்கும் வணக்கம். நாம் இதுவரை இந்த மனித இனம் உயிர் பெற்று ஒலி எழுப்பி எவ்வாறு அந்த மொழியினை அந்தந்த பகுதிகளில் நிலை பெற்று இருந்ததை என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம். அவ்வாறு அந்த ஒலி எழுப்புவது எவ்வாறு சொற்களாக அமைந்துள்ளது என்பதை நாம் கண்டுகொள்வோம். அந்த சொற்கள் ஈரெழுத்து சொற்களை குறிப்பாக தேர்ந்தெடுத்து ஒரு சில எழுத்துக்களில் தொடர்ந்து இந்த 2 எழுத்து பதிவினை மேற்கொண்டுள்ளோம். அவ்வாறான தொடர்ந்து மேற்கொள்ளும் சொல்லில் இந்த ஊழ் எனும் சொல் நேற்று பார்த்தோம். ஊழ் எனும் சொல் உலகத்தில் மனித இனம் நிலைத்து ஊ எனும் சொல்லில் ஊழ்ந்து நாம் அந்த தமிழில் அவரவர்கள் இதழில் தொடர்ந்து அந்த தமிழ் இதழில் நம் இதழ்களில் தமிழ் என்ற சொல்லில் தொடர்ந்து நமது பதிவு மேற்கொண்டுள்ளோம். இவ்வாறான சொற்களில் ஊழ் எனும் சொல் நமக்கு பெரும்பாலும் அவரவர்களின் செயல்பாட்டினை நிர்ணயிக்கின்ற ஒரு சொல்லாக நாம் கருதலாம். அவர்கள் உயிரிலும் மெய்யிலும் தொடர்ந்து அந்த செயல்பாட்டுக்கு உள்ளார்ந்த கருத்துக்களை அடங்கிய அவரவர்களின் உடல் அமைப்பின் செல்களில் இந்த தற்காலத்தில் செல்களின் பகுப்பு ஆய்வு தொடர்ந்து நடைபெறுவது போல் அந்தந்த செல்களில் அவரவர்களின் செல்கள் எவ்வாறு அமைந்துள்ளது, அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப எவ்வாறு அமைந்துள்ளது என்பதனை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம். அவ்வாறு பகிர்ந்து கொண்டதில் இன்று பல்வேறு அறிஞர்கள் அந்த பழங்கால இலக்கியங்களில் எவ்வாறு தொகுத்துள்ளது என்பதை மேலும் பார்ப்போம். தொல்காப்பியம் 1203 மெய்ப்பாட்டியல் பொருளதிகார மெய்ப்பாட்டில் 258 அந்த பாட்டில் கூளை விரித்தல் காது ஒன்று களைதல் ஊழ் அணி தைவரல் உடை பெயர்த்து உடுத்தல் ஒளி எளிய 4 2 மொழிவர். அவ்வாறு இந்த ஊழ் அணி என்ற அந்த ஊழணி தைவரல் என்ற சொல்லிற்கு ஊழணி தைவரல் முறையாக அணிந்த ஆடை குலைத்திருந்தால் என்று பொருள்படும். அந்த முறையாக தைத்தல் அந்த அணிந்திருந்த மனித இனம் அணிந்திருந்த ஆடையை காத்திருத்தல் இந்த குலைத்தெடுத்தல் என்ற பொருள் பொறுத்து இங்கு கூறியுள்ளார். இது அந்தந்த காலகட்டத்தில் மனித இனத்தின் காதல் மெய்ப்பாடுகளை தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளது. காதல் மெய்ப்பாடுகள் ஒருவருக்கொருவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதும் அந்த காதல் மெய்ப்பாட்டில் உள்ள உணர்வினை கூளை விரித்தல் காது ஒன்று களைதல் ஊழணி தைவரல் உடை பெயர்த்து உடுத்தலோடு வெளியே 4 2 மொழிபெயர் என்று அந்த பாடலில் ஊழணி தைவரல்களை முறையாக அணிந்த ஆடையை குலைத்து எடுத்தல் எனும் பொருள் பட்டு இந்த காதல் மெய்ப்பாட்டின் நினைவனை இந்த பாடலில் நினைப்படுத்துகிறார். ஊழ்க்கும் எனும் சொல் புறநானூற்றில் அதே போல புறநானூற்றிலும் இந்த பாடலினை பகிர்ந்துள்ளார். அளிதோ தானே பாரியது பரம்பில் நலிகொள் முரசின் மூவிரும் முற்றினும் உழவர் உழாதன 4 பயன் உடைத்தே ஒன்றே சிறியிலை வெதிரில் நெல் விளையும் மேல் 2 தீன் சுலை பலவின் பலம் ஊழ்க்குமே என்று அந்த ஊழ்க்குமே தீன் சுலை பலவின் பலம் ஊழ்க்குமே என்று பலாப்பழ சுலையின் அந்த பாட்டினை அந்த வீசு முதிர்ந்து அந்த பலாப்பழம் முதிர்ந்து அந்த மனம் வீசும் நிலையினை குறிப்பிடுகிறார் இங்கு ஊழிற்று. அதே போல 29 புறநானூறு 29 இதே போல அந்த பாட்டின் ஒன்றில் பகிர்ந்துள்ளார். அந்த பாடல் அழல் புரிந்த அடர் தாமரை 5 அடர்ந்து 100 பெய்தும் என்று அந்த பாடலின் தொடக்கத்தில் கூறி அந்த ஊழிற்றாக பின் செயலை என்று அந்த பாடலை உதவியாற்றும் நண்பின்
பண்புடை ஊழிற்றாக நின் செய்கை விளவில் கோடிய நீர்மை போல முறை முறை ஆடுனர் கலைஞன் இவ்வுலகத்து கூடிய என்று உன்னை நாடிபவர்களுக்கு ஊழிற்றாக என்பது தன்னை நாடிபவர்களுக்கு உதவியும் நட்புடன் கூடிய குணத்தோடு கூடிய என்ற அந்த குணத்தோடு கூடிய அந்த நட்பினை குடிசை வாழ்வை வெறுப்போர் குறை நீங்க உதவுக என்று சாலமன் பாப்பே அவர்கள் அவர் வரிசை பாடலில் 86 கூறியுள்ளார். இவ்வாறு நாம் உதவி செய்யும் அந்த நட்பண்புகள் ஊழிற்றாக நமது கடமையாக நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நீதியாவதாக உங்களுடைய நீதியாவதாக என்பதை நீங்கள் தினமும் நடுநிலையுடன் தனது தொழிலை செயல்பட வேண்டும் என்பதை கூறி அந்த நட்புடன் கூடிய செயலை நாம் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பதை கூறி இந்த ஊழிற்றாக நாம் தொடர் செயலை கூறுவோம். ஊழ்த்தல் எனும் பொருளிலும் அந்த ஊழ் எனும் சொல் வரும். ஊழ்த்தல் முடை நாட்டம் என்ற பொருள் தரும். இவை அகத்தினையில் ஊழிரு தீங்கனி கங்குள் வருதலும் உரியை கோளிலை வாழை கோல் முதிர் பெருங்குலை ஊழிரு தீங்கனி ஊழிருப ஊழ்களி பன்மலர் ஊழ்கோடு எனும் பல சொல்லாட்சிகள் இந்த ஊழ் என்ற பொருளில் வருகிறது. வீழ்தல் பொருளையும் இந்த ஊழ்மாறு பெயர் எனும் சொல்லாட்சிகள் தோன்றுதலும் மறைதலும் மாறி மாறி நிகழ்கின்றன. இந்த ஊழ் எனும் சொல் நமது பழக்கத்தில் மாறி மாறி நமக்கு இந்த பயணி நமது உடலில் உள்ள செல்களின் பயனை தக்கவாறு இன்றைய கொரோனா போன்ற நமது நம் செல்களில் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றன, அவை தடுக்கப்படுகின்றன, பரப்பப்படுகின்றன என்பது போன்ற அவரவர் உடலிலும் உயிரிலும் ஊழ்த்திருப்பது ஊழ். ஒவ்வொருடைய அந்த விதையில் அதே போல தாவரங்கள் விதையில் அதன் மலர் காய் இருப்பது போன்று ஊழ். தாவரங்கள் விலங்குகள் அதன் செல் அமைப்பில் ஒன்றுக்கொன்றும் என பகுதியாக இருப்பதால் அதை பால் உணர்வும் எனப்படவும் கூறப்படும். மனித இனத்திற்கு பால் உணர்வு என்று நமது ஆண்பாலில் ஆண்மை பால் பட்டு இருப்பது போன்று இது இயற்கை, இது செயற்கையால் வந்தது. அது நமது அவரவர்கள் செல்களில் உள்ள இயற்கை பண்பாடும் தடுப்பு சூழ்நிலையும் செல்களில் தோன்றியுள்ள நமது ஒவ்வொருவரின் செல் தோற்றம் அமைப்பும் அதனால் வரும் நன்மை தீமைகளாகும். ஊழினால் தோன்றி மறைவது ஊழி என்று அந்த பாடலில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த பாடலை தொகுத்துள்ளனர். இவ்வாறாக தொகுக்கப்படுவது திருக்குறளில் ஒரு ஊழ்வினை என்று 10 பாடல்கள் தொகுத்துள்ளனர். அவற்றில் 10 பாடல்களில் மேலும் அதாவது ஊழை குறிக்க இயற்கை உண்மை வகுத்தான் வகுத்த வகை என்னும் சொற்கள் பயன்படுத்தும். மேலும் ஊழானது ஆகூல் போகூல் எனவும் இளவூல் ஆகலூல் எனவும் வகைப்படுத்துகிறது. 10 பாடலில் போகூல் எனவும் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு ஆகூல் எனவும் இழிவான செயல்களுக்கு இளவூல் எனவும் அந்த நமது செயல்பாட்டினிலே தொகுத்து வழங்கியுள்ளன. ஆகூலால் உள்ளத்தில் ஆக்கத்தை உண்டாக்கும். ஒவ்வொரு குறளிலும் அந்த பொருள் போகூலால் சோம்பல் தோன்றும். நமது போக்கை பொறுத்து நாம் செயல்படும் செயல்பாட்டின் ஆக்கத்தினால் ஆக்கம் உண்டாகும். சோம்பலினால் சோம்பல் உண்டாகும். அது ஒரு இழிவான நமது சோம்பல் நமக்கு ஒரு இழிவான ஊழ்வினையை கொடுக்கும் என்று கூறுகிறார். அறிவில்லாத முட்டாளாகவும் ஆகூலால் அறிஞனாகவும் மாற முடியும். சோம்பலினால் அறிவில்லாத முட்டாளாகவும் ஆக்கத்தினால் அறிஞனாகவும் மாற முடியும். எவ்வளவுதான் படித்தாலும் ஊழ்த்த உண்மை அறிவுதான் எஞ்சி நிற்கும். எவ்வளவுதான் படித்தாலும் நமது உண்மையான அறிவுதான் எஞ்சி நிற்கும். இயற்கை திருவையும் தெளிவையும் இணைய விடாது. இயற்கையும் திருவையும் தெளிவையும் இணைய விடாது என்று அந்த பாடலில் குறித்துள்ளார். மேலும் திரு சேர்க்கும் ஊழ் தீயனவற்றையும் நல்லவையாக மாற்றும். அந்த திரு எனும் சொல்லில் நாம் செய்யப்படும் செயல்கள் தீயவையாக இருந்தாலும் அவை நல்லவையாக மாற்றும். இவ்வூழ் இல்லாவிட்டால் நல்லனமும் தீயனவாய் முடியும். அந்த ஊழ் நல்லனமும் சில நேரங்களில் தீயனவாக முடியும். ஒருவன் பகுதிப்பட்டு பாழாயிருக்கும் ஊழ் விளக்கினும் விலகாது. இல்லாத ஊழ் அழைக்கினும் வாராது. கோடிக்கணக்கில் பணம் சேர்த்தாலும் அவற்றை செலவிடுவதற்கான ஒரு பண்பு அவர்களுக்கு வேண்டும் என்று கூறி, மேலும் இந்த உழைப்பவர் ஊழை ஒதுக்கி வைக்க முடியும். இந்த ஊழ் தான் வகுத்த வகை என்று தினமும் நமக்கு எவ்வாறு வகுத்துள்ளதோ
அந்த வகுத்துள்ளதை மன வலிமையுடன் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நல்லது நிகழும்போது மகிழ்பவர்கள், தீயது நிகழும்போது அதை விட்டு விலகுவது ஏன் என்ற ஒரு நமது பண்பாட்டினை மேலும் அந்த தீயதை நல்லதாக மாற்றும் ஒரு வலிமையை தோற்றுவிக்கப்பட வேண்டும். அவ்வாறு தோற்றுவித்தால்தான் தீயவையும் நன்மையாக மாறும் என்று ஒவ்வொரு கணமும் தீயவை ஏற்படும் போதும் ஒவ்வொரு கணமும் நாம் அதனுடைய தரத்தை நிர்ணயித்து மேலும் நல்ல செயல்களுக்கு ஈடுபட வேண்டும். வினை, விதி, ஊழ், பால் எனும் சொற்கள் தம்முள் சிறு வேறுபாட்டிலும் ஒரே பொருளை தான் தரும். நாம் செய்யப்படும் செயல் விதி என்று கூறுவோம், வினையின் திசை என்று கூறுவோம், ஊழ் என்று கூறுவோம், அவரவர்கள் பால் இன சேர்க்கை என்று சொல்வோம். இவையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பொருளை தரும் ஒரு சொல்லுதான் தான். வினை என்பதை வினையின் திசை, நமது செயல்படும் வினையின் திசை, நாம் இருக்கும் இடத்தில் நாம் எவ்வாறு அமைந்துள்ளோம், எவ்வாறு அமைப்பு உள்ளது என்பதனை தொடர்ந்து நாம் அந்த வினையின் திசையோடு சென்றால் நமக்கு உண்டான நல்ல ஒரு தன்மை மேலும் நமக்கு கிடைக்கும். இவை ஊழையும் உட்பக்கம் காண்பர், ஊழை வின்றி தெளிதாக உணர்த்துவர். ஊழையும் உட்பக்கம் காண்பர் என்பது நமது செயல்களின் அமைப்பு. அவற்றை நல்லபடியாக நாம் அமைத்துக் கொள்வது ஒரு சிறப்பான ஒரு தன்மையை தரும். அந்த பக்குவத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நமது செயல், தொழில் ஆகியவை மிகவும் சிறப்புடையதாக அமையும். அவற்றை ஔவையார் அருளிய நல்வழி மற்ற எல்லா அறிஞர்களும் கூறியதை விட ஔவையார் கூறிய நல்வழி மிகவும் சிறந்ததாக கருதலாம். ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறைந்த ஆயினும் ஊழ் கூட்டும் படியென்ற கூடாவான் தேட்டம் மரியாதை காணும் மகிதளத்தீர் கேள்வின் தெரியாது காணும் தனம் என்ற அந்த பாடலில் மிகவும் சிறப்பாக விளக்கியுள்ளார். ஊழ் என்பது கூட்டு மனப்பான்மையுடன் செயலாற்றும் தன்மையாகும். நமது உடலில் உள்ள செல்கள் நாம் தொடர்ந்து பயிர்வுள்ளது போல் நமது உடலில் உள்ள செல்கள் நமது செயல்பாட்டுக்கு எவ்வாறு தொடர்ந்து அதனுடைய நமது ஒவ்வொரு செயலுக்கும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறதோ அதே போன்றுதான் நமது நம்பிக்கையுடன் நம் சுற்றத்தார், உறவினர், நண்பர்கள், நமது உலகில் உள்ள மனித இனம் அவற்றையும் அந்த ஒருங்கிணைப்போடு நம்பிக்கையோடு தினமும் நாம் செயல்படும் போது அந்த வினையின் திசை நல்ல திசையில் போகும் என்று கூறி மகிழ்ச்சியுடன் செய்வோம். அந்த விளைவினை விதி என்று கருதும் போது வினையின் திசை மறுபடியும் நல்ல திசையில் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் தினமும் நமது பிரபஞ்ச இயக்கம் எவ்வாறு இயங்குகிறதோ அந்த இயக்கத்தில் நமது இயல்பாக தொடர்ந்து நாம் மனித வாழ்க்கையின் வெற்றியின் தோல்விகளையும் அனுசரித்து எப்படி நமது ஊழ் வினையை நல்ல வினையின் திசையாக மாற்ற வேண்டும் என்ற கருத்தினை அந்த பாடலில் பகிர்ந்துள்ளது என்றும் பொருந்தும். இந்த ஊழ் என்னும் சொல்லுக்கு மிகவும் பொருத்தமான சொல் என்று ஔவையின் பாடலை கூறி இன்று நாம் நிறைவு செய்வோம். ஊழ் என்பது ஒழுங்குக்கு கட்டுப்பாடு ஒரு பொருள். நமது பிரபஞ்சம் என்று கூறக்கூடிய ஒரே பதம் அதனுடைய இயக்கத்தில் அதன் செயல்பாட்டில் தொடர்ந்து அந்த தனது செயல்பாட்டினை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுள்ளது. இவற்றின் தோட்டம், இடம், காலம், அரசு, சமூகம், சுற்றுப்புறம் இவை எல்லாம் உலக இயற்கையாய் ஊழாய் மாறி இன்று ஏற்பட்டிருக்கும் கொரோனா கூட ஒரு விதத்தில் நம்மை பாதித்தாலும் இவை நம்மை அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாங்கினை நாம் சிந்தித்து செயல்படுவோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கையினை நமக்கு விதைத்து கொண்டுள்ளது. இவை நாம் நல்ல சமூகமாக நம்மை மேம்படுத்திக் கொள்வோம் என்று கூறி இந்த ஊழ் எனும் சொல் நமது வினையின் திசையை நல்ல திசையில் கொண்டு செல்லட்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.